ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் குக்கிங் டைரி. இந்த வீடியோவில் 2 ரெசிபி பார்க்க போகிறோம் பாகற்காய் வச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிபி ஸ்டஃப்டு பாகற்காய், ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா பாகற்காய் ரிங். அது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃப்டு பாகற்காய்க்கு நான் ஒரு 3 பெரிய பாகற்காய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பேஸ்ட். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் அது கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை மாங்காய் கிடச்சிச்சின்னா அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் இந்த ஸ்டஃப்டு பாகற்காய்க்கு தேவையான பொருட்கள். இப்போ பாகற்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் அந்த காம்பு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிற அந்த ஸ்கின், அந்த மேலே ஒரு மாதிரி சொரன்னு இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். கத்தியை வச்சு சுரண்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து கீழே போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அந்த பீலர் வச்சு பண்ணோம்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கத்தி வச்சே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 பாகற்காயிலையும் நான் மேலே உள்ள அந்த சொரசொரப்பாக இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த ஒரு பாகற்காயிலையும் சென்டரில் கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கத்தி வச்சு இப்படி ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு உள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். விதையும் தூர போட்டுற வேண்டாம். விதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். விதையும் சேர்த்து போட்டோம்னா அந்த சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக விதையும் வந்து நம்ம சேர்த்து தான் அந்த ஸ்டஃபிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 பாகற்காயிலையும் சென்டரில் ஒரு கீரல் மட்டும் போட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விதையை வந்து நீங்கள் ஓரளவு முடிஞ்ச எது கட் பண்ண முடியுதோ அந்த விதை எல்லாத்தையும் இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்கின்னிலையும் இந்த விதையிலையும் நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு ஊற வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்கின்னில் இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் போயிடும். அதுக்காக உப்பு போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். அதே மாதிரி இந்த பாகற்காய் இருக்கு இல்லையா, இந்த பாகற்காயிலையும் நல்லா சால்ட் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது 2 இதுலேயுமே உள்ள கசப்பு தன்மை கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்காக இந்த உப்பு போட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி உள்பகுதியில் எல்லாத்துலேயுமே நல்லா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா அந்த சாறு தனியாக வரும். அதையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாகற்காயும் நல்லா கழுவிக்கணும். அந்த உப்பு எல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தான் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் வத்தல் பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன்.
சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இதுதான் அந்த மாங்காய் பேஸ்ட். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருப்பேன். நீங்கள் மாங்காய் துருவல் யூஸ் பண்ணனா பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு கடையில் ஆம்ச்சூர் பவுடர் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த காஞ்ச மாங்காய் பொடி. ஸோ அதை யூஸ் பண்ணனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம உப்புல நல்லா ஊற வச்சதுனால அந்த பாகற்காயில் லைட்டாக உப்பு பிடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து பாகற்காய்க்குள்ளே வைக்க போகிறோம். நான் அந்த மாங்காய் வந்து பேஸ்ட்டாக சேர்த்ததுனால அது தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் அப்படி எதுவும் சேர்த்திங்கன்னா லேசாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பாகற்காய் உள்ள இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி 2 பாகற்காயிலையும் நான் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறேன். ஒருவேளை மீதி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தூர போட்டுற வேண்டாம். ஃப்ரை பண்ணும்போது கடைசியில் நம்ம அதை ஆயிலில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் சீரகம், இது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த பாகற்காயை இதில் ஆட் பண்ண போகிறோம். மூணு பாகற்காயும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நம்ம ஈவன் மீடியமில் வச்சா கூட இந்த பாகற்காய் வந்து வெளியில் கரிஞ்சிடும், உள்ள ஸ்டஃபிங் வந்து வேகாது. அதனால தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதனால் இது வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. எவ்வளோ டைம் எடுத்தாலும் ரெசிபி வந்து நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. அதனால் மற்ற நம்ம இப்போ ரைஸ் அதுக்கேற்ற சைட் டிஷ் எல்லாம் ரெடி பண்ண முன்னாடி நம்ம இந்த பாகற்காயை வச்சிட்டோம்னா கரெக்டாக ரைஸ் எல்லாம் வைக்கும்போது பாகற்காய் ரெடியாகி வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த அதிலிருந்து விழுற தண்ணியிலேயே வந்து அந்த காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, அந்த கொஞ்சமாக மீதி இருந்து ஸ்டஃபிங் இருந்துச்சு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஸ்டஃப்டு பாவக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இது எதோடு சேர்த்து யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு லெமன் ரசம். அந்த பாசிப்பயிறு லெமன் ரசத்துக்கு வந்து இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். அந்த பாசிப்பயிறு லெமன் ரசத்தோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஸ்டஃப்டு பாவக்காய் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் ரிங். இது வந்து ரொம்ப குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. இதுக்கு ஒரு 2 பெரிய பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் உள்ள விதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாகற்காயில் இதை போட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த பாகற்காயில் ஆட் பண்ணி நல்லா எல்லா பீஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பீஸ்லேயும் வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும். இது என்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். பிச்சு போட்டு சேர்க்கும் போது தான் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் பிச்சு போட்டு சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு மினிமம் ½ அன் ஹவருக்கு அப்படியே நான் வச்சிட போகிறேன். இப்போ ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ½ அன் ஹவருக்கு மேலே கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஆனால் மினிமம் ½ அன் ஹவர் இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பாகற்காயை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம ½ அன் ஹவருக்கு மேலேயே அதை வந்து ஊற வச்சிருக்கிறதுனால இந்த பேஸ்ட் அந்த மசாலா வந்து நல்ல பாகற்காயில் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும், நல்ல கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பாகற்காயையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான பாகற்காய் ரிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் வந்து பாகற்காய் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். இந்த 2 ரெசிபியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.